வெறும் சிறப்பு வாய்ந்த நடிகர்களை செலக்ட் பண்ணி போட்டு இப்போ நாடகம் இங்கே இன்றைக்கி இருக்குது. அதனால் அமைதியாக இருந்து ரசிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன், அம்மா சிவகாளி அம்மா வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகிறேன், சிவகாளி அம்மா வர வேண்டும். தாயே சிவகாளி அம்மா வர வேண்டும். இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன், சிவகாளி அம்மா வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகிறேன், சிவகாளி அம்மா வர வேண்டும். தாயே காளி அம்மா வர வேண்டும். சக்திக்கு அடங்காததேதும் இல்லைவும், பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை. சக்திக்கு அடங்காததேதும் இல்லைவும், பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை. எத்திக்கும் முன் புகழில் கலக்கமில்லை, எத்திக்கும் முன் புகழில் கலக்கமில்லை. என்றைக்கும் நீ இருக்க பயமும் இல்லை, பயமும் இல்லை. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன், சிவகாளி அம்மா வர வேண்டும். தடுமாறி இருப்போர்க்கு துணை நீ அம்மா, தடமாறி போவோர்க்கு வழி நீ அம்மா. தடுமாறி இருப்போர்க்கு துணை நீ அம்மா, தடமாறி போவோர்க்கு வழி நீ அம்மா. இடம் மாறி சென்றாலும் நீதான் அம்மா, இடம் மாறி சென்றாலும் நீதான் அம்மா. அருள் மாறி தர வேண்டும் காளியம்மா, சிவ காளியம்மா. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன், சிவகாளியம்மா வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகிறேன், சிவகாளியம்மா வர வேண்டும். சிவகாளியம்மா வர வேண்டும், சிவகாளியம்மா வர வேண்டும், சிவகாளியம்மா வர வேண்டும். வாங்கண்ணே.
அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிக பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும், மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது பாசமிகு அன்பண்ணார் தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் அன்பு அண்ணா அவர்களுக்கும், வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும், எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும், இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மிருதங்காசா, எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமாகிய அன்பு அப்பா டிவி ஜெயம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் நாடகத்தை துவங்குகிறோம். நன்றி நன்றி. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். சரி, ரைட்டு, ஓகே, அமைதியாக உட்காருனே. நீ ஏதாவது சொன்னா ஒன்னே தான் நான் கவனிக்க முடியும். அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க. சிறப்பான நாடகம். ஆமாண்ணே. பொங்கல் வைக்கிறவங்க பொங்கல் வைங்க, இந்த பக்கம் சரக்கு அடிக்கிறவங்க சரக்கு அடிங்க, பின்னால் போய் பாட்டில் உடைக்கிறவங்க பாட்டில் உடைங்க. 2 பாட்டில் உடைச்சிட்டாங்க பின்னால். ஆமாம், 10 ரூபா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் பாட்டில் உடைச்சி விட்டாங்க. அதனால் அமைதியாக இருந்து நாடகத்தை நல்லபடியாக ரசிச்சிங்கன்னா நாங்கள் விளையாடுவோம். நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்கள் விளையாட்டை ஓரம் கட்டிடுவோம். அங்கே அம்பிட்டு காசு செலவழிச்சு நாடகம் போட விளையாடுற அம்பிட்டு நக்கலப்ப. விளையாடணும்னா என்ன விளையாட்டுப்பா? மேடையில் நம்ம திறமைங்கிற விளையாட்டை காட்டணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். இப்போ உங்ககிட்ட வாசிக்கக்கூடிய திறமை இருக்கும், அப்போ பெட்டிக்கார்ட்ட பாடக்கூடிய திறமை இருக்கு, வாசிக்கக்கூடிய திறமை இருக்கும். இப்படி அவங்க திறமைகளை காட்டதான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அதனால அமைதியா இருந்த நாடகத்தை நல்லபடியா ரசிக்கணும். அது நம்ம ஊருங்கிறதுனால கொஞ்சம் நாடகத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சரியா ஒரு 8 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சிட்டோம். மணியை பாருங்க. ஓ, வாட்ச் ஓடலையா? எப்படியா? ஏன்னா அங்கிருந்து வண்டியை உருட்டிக்கிட்டே வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால எப்படியா நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. அமைதியா உட்காந்து நாடகத்தை ரசிங்க. எந்த அளவுக்கு நாடகத்தை ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் சிறப்பாக தொழில் பண்ணுவோம். கொற்ற பணியில் கூட நாடகத்தை ரொம்ப ரசிக்கணுங்கிறதுக்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்போவே முக்காடு ஓட்டு உட்காந்துருச்சு, முடியல பாவம். கொற்ற பணியில் உட்கார முடியாமல் உட்காந்துருக்கிய. விடிகிற வரைக்கும் உட்காந்து வாருங்கன்னு சொல்லவும் மனசு வரல. ஆனால் விடிகிற வரைக்கும் நீங்கள் உட்காந்துதே ஆகணும். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் ஊருக்குள்ளே போகிறதுக்கே 1-1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஆகும். அதனால் யார் எந்திரிச்சு போகவும் முடியாது. தூங்குறதா இங்கே தான் தூங்க முடியும். அதனால் தயவு செய்து விடிகிற வரைக்கும் அமைதி காத்து நாடகத்தை நல்லபடியாக ரசிங்க. அதனால நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஆத்தால வணங்கிட்டு அதுக்கப்புறம் நாடகத்தை ஆரம்பிப்போம். பொங்கல் பொங்கிருச்சுப்பா. இந்த நாடகத்தின் அமைப்பாளரும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தலைவருமாக நமது கிராமத்திற்கு சற்றேறக்குறைய ஒரு 40 ஆண்டு காலமாக வந்து நம்ம கிராமத்துக்கு சிறப்பித்து கொண்டிருக்கும் அருமை அண்ணன் டிவி ஜெயம் அவர்களுக்கு நம்ம நிர்வாக குழு சார்பாக பொன்னாடை வைத்து கௌரவிக்க வருகிறேன். யார்மணி வாசிக்கும் அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. மிருதங்க வாசிக்கும் ஏனாதி கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. பலவாத்தியம் இசைக்கும் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை சரவணகுமார் அவர்களுக்கு நமது விழா குழுவினர்கள் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. தாளம் இசைத்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா ஏனாதியைச் சேர்ந்த ஐயனார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும். போட்டாச்சா? இன்னொரு துண்டு வாங்கிக்கோண்ணே. குளிக்கும் போது மொட்டை கொண்டியோட குளிக்கப்படாது, நம்ம எல்லாரும் தானே. இங்கு பப்பும் நாக நடிக்கும் அருமை சகோதரர் சூர்யா அவர்களுக்கு நிர்வாக நம்ம விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இன்னைக்கு சூர்யாவுக்கும் பவதரனுக்கும் சரியான போட்டி இருக்கு. அதனால் நல்லா கண்டு ரசிங்க. கவட்டக்குள்ள பாய்வான், பார்த்துக்கோங்க. நாடக கலைஞர்களுக்கு பொன்னாடை வழங்கி கவரப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிகத வணக்கம். நமது மொச்சிக்குளம் என்ற ஆற்றுக்குளம் கிராமத்தில் அருள்பாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சிவகாளியம்மன் மாசி கிளறி உற்சவ விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் அன்போடு வருக வருக நண்போடு வரவேற்கும் அருள்மிகு ஸ்ரீ
சிவகாளியம்மன் கோவில் பங்காளிகள் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் மற்றும் ஒச்சிக்குளம் என்ற ஆத்திக்குளம் தெற்குவாச்சி ஏந்தல் புளியங்குடி நமது குமாரக்குறிச்சி கிராம பொதுமக்கள் உங்களை அன்போடு வருக வருக என் அன்போடு வரவேற்கின்றார்கள். அனைத்து உள்ளங்களையும் அன்போடு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக அன்போடு வரவேற்று ஆத்தால வணங்கிடுவோம். நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி. நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவரே அருள்மாறி. மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாலவன் சோதரியே வைஷ்ணவியே திரு மாலவன் சோதரியே வைஷ்ணவியே. நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி. சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே அன்று சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே தாயே. சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே அன்று சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே. மக்கள் துயரை தாங்கும் தஞ்சை முத்துமாறு மக்கள் துயரை தாங்கும் தஞ்சை முத்துமாறு மாங்கல்யம் காப்பாற்றும் மீனாட்சியே மதுரை மீனாட்சியே. நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி. குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகை மயிலை கற்பகாம்பிகை குணமாதர் சௌபாகிய காமாட்சியே காஞ்சி காமாட்சியே. குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகே மயிலை கற்பகாம்பிகே குணமாதர் சௌபாகிய காமாட்சியே காஞ்சி காமாட்சியே. கங்கை கரை அருள் விசாலாட்சியே காசி விசாலாட்சியே நலங்கள் எல்லாம் தந்தருளும் மூகாம்பிகை உள்ளூர் மூகாம்பிகை. நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி. ஞான மலை ஒழியும் தலைமகனியே நல்லருள் செல்வம் தரும் மலைமகனியே. ஞான மழை பொழியும் கலைமகளியே நல்லருள் செல்வம் தரும் மலைமகளியே. வேதம் புகழ் பாடும் கலைமகனியே வேதம் புகழ் பாடும் கலைமகளியே வெற்றியெல்லாம் தந்தருளும் வேளவன் தாயே வெற்றியெல்லாம் தந்தருளும் வேளவன் தாயே. நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி. மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாளவன் சோதரியே வைஷ்ணவியே திரு மாதவன் சோதரியே வைஷ்ணவியே. நவக்கிரக நாயகியே கருமாறியே நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாறி. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் தமிழகத்தில் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் நமது முதுகுளத்தூர் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் நமது கோவில் பூசாரி உயர்திரு அன்பனார் எஸ் சக்திராஜ் அவர்கள் முன்னிலையில் ஸ்ரீ வள்ளி திருமணி என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு வாணிகள் வெற்றி மரசு கொட்டி வரும் நாடக கலையோக ராஜா செந்தமிழ் சுடர் கலைத்தா என்றெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் நமது கமுதி அருகால் உள்ள ஆரகுடியைச் சேர்ந்த திருவாளர் எம் கே வல்லரசு அவர்கள் இவரக மேடைகளை வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீய கானங்களாலே உங்கள் செவிகளை நீப்பூட்டச் செய்ய வந்திருக்கும் இன்னிசை காண இசைக்குயில் தேனிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி கரூரைச் சேர்ந்த திருமதி எஸ் சக்தி பாரதி அவர்கள் இவரங்க மேடைகளை ஸ்ரீ வெள்ளிநாயகம். முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை முட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகான செய்யமது பாட்டுக்கொரு நாயகன் முறையோடு உரையாடும்
சொல்லொடுக்கு வீரர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் அன்பு மாமா ஆர் கண்ணதாசன் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியராக நிற்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்கம் ஏழுங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இணைசி திலகம் நமது திருப்பாச்சத்தை அருகால் உள்ள சுள்ளங்குடியைச் சேர்ந்த அன்பு தம்பி ஏ ஜெய ரமேஷ் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆர்மணியம் அன்பின்பாரு. காலம் கடந்து ஓடுது போர் காவிரியோரே எந்த காலத்திலும் வத்தாது தெய்வீக திருமகன் தேவரையா பேரு அகில உலகம் போற்றுகின்ற தலைமறையாறு இந்த அகில உலகமே போற்றுகின்ற தலைமறையாறு எங்கள் தெய்வீக திருமகள் தேவரையா என்று கூறு. காலம் கடந்து ஓடுது காவிரியாறு காலம் கடந்து ஓடுது காவிரியாறு எந்த காலத்திலோ வத்தாது தெய்வீக திருமகன் தேவரையா பெரு அகில உலகம் போற்றுகின்ற தலைமறையாறு அகில உலகம் போற்றுகின்ற தலைமறையாறு தெய்வீக திருமகள் தேவர் என்று கூறு தெய்வீக திருமகள் தேவர் என்று கூறு. காலம் கடந்து ஓடுது காவிரியாறு எந்த காலத்திலோ வத்தாது தெய்வீக திருமகன் தேவரையா பெரு திருமண ஆசை இல்லை தேசப்பற்று குறையும் இல்லை திருமண ஆசை இல்லை திருமண அவருக்கு திருமண ஆசை இல்லை தேசப்பற்று குறையும் இல்லை திருமண ஆசை இல்லை தேசப்பற்று குறையும் இல்லை தெய்வமாக இருக்கிறார் அம்மா கண்ணம்மா தேவர் தெய்வமாக இருக்கிறார் அம்மா கண்ணம்மா நம்ம தேவரை கும்பிட்டு கொள்ளம்மா செல்லம்மா செல்லம்மா நம்ம தேவரை கும்பிட்டு கொள்ளம்மா செல்லம்மா செல்லம்மா. காலம் கடந்து ஓடுது காவிரியாறு எந்த காலத்திலோ வத்தாது தெய்வீக திருமகன் தேவரையா பெரு சிங்கபோல நடையழகின் செல்லமான பேச்சழகள் சிங்கபோல நடையழகே சிங்கம் போல அவரு சிங்கம் போல நடையழகள் செல்லமான பேச்சழகள் சிங்கம் போல நடையழகள் செல்லமான பேச்சழகள் தெய்வமாக இருக்கிறார் அம்மா கண்ணம்மா தேவர் தெய்வமாக இருக்கிறார் அம்மா கண்ணம்மா நம்ம தேவரை கும்பிட்டு கொள்ளம்மா செல்லம்மா செல்லம்மா நம்ம தேவரை கும்பிட்டு கொள்ளம்மா செல்லம்மா செல்லம்மா. காலம் கடந்து ஓடுது காவிரியாறு எந்த காலத்திலோ வத்தாது தெய்வீக திருமகள் தேவரையா பெரு தேவர் மகள் பாடியதற்காக நம்ம ஆர்மணி சக்கரவர்த்தி ஜெயரமேஷ் அவர்களுக்கு தேவர் பக்தன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சித்தப்பா அங்கப்ப தேவர் அவர்கள் ரூபாய் 100 அன்பில் அளித்திருக்கார். போடு சோப்பு போடுன்ட்டு ஐயா தேவரையா படலை பாராட்டி 100 ரூபா அன்பளி கொடுத்த அண்ணனுக்கு நன்றி. பக்தோடி மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு, இந்த மொட்டை போடுறவங்களும் கிடா வெட்டுறவங்களும் ரூபாய் 200 ரசீது அண்ணன் சீமச்சாமி அவர்களோட போடும்படி விழா கமிட்டியர்கள் நிர்வாகத்தை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஐயாவுடைய புகழை சிறப்பாக பாடிய அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக
மனமார்ந்த பாராட்டுக்கள். இதில் கை தட்டினது ஒன்று இல்லை, ஒரு 2 பேர் தான் கை தட்டினாங்க. ஆமாம், அப்போ இவங்க தான் பாட்டு காதில் விழுந்திருக்கு, மித்தவங்களுக்கெல்லாம் பாட்டு காதில் விழுகலை. சூப்பரானே, ரொம்ப சந்தோஷம். ஏத்தா வருஷத்தில் ஒரு நாள் நாடகம் நடத்துகிறோம், தாய் பிள்ளையா உட்காந்து நாடகத்தை பார்க்குறீங்க. யாரை பார்த்து சூப்பராங்க? பாண்டவரை பார்த்து தான் சூப்பரியான்னு கேட்டிருக்காரு. ஆமாம், வருஷத்தில் ஒரு நாள் நாடகம் போடுறாங்க, தாய் பிள்ளையோட ஒற்றுமையாக உட்காந்து நாடகத்தை பார்க்குறீங்க. நல்லபடியாக கைதட்டி ரசிச்சாத்தியா வந்திருக்க கலைஞர்கள் நாங்கள் சிறப்பாக தொழில் பண்ண முடியும். நீங்கள் கைதட்டாமல் செவனேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நல்ல சந்தோஷமாக கைதட்டி நாடகத்தை நல்லா ரசிங்க. ஐயாவுடைய பாட்டெல்லாம் பாடும்பொழுது கைதட்டினா தான் அடுத்த கலைஞர்கள் பாடுவாங்க. சரி, ஐயாவுடைய பாட்டை ரசிக்கிறாங்க, கைதட்டுறாங்க, அப்படின்னா மேற்கொண்டு பாடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். எதுக்குமே கைதட்டாமல் செவனேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க, பேச்சு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. வக்காளி எதுவுமே பிடிக்கலையா மண்ணவாரி தூத்துங்க, நாசமாக போங்கடாச்சு. ஏனே வேற என்ன செய்ய? கைதட்டுங்கன்னு சொல்லத்தான் முடியும். கைதட்டதும் கைதட்டாதும் உங்களுடைய விருப்பம். எங்க தாய்மார்கள் பூரா கைதட்டுங்க வைப்பா. இந்த சத்த விடிகிற வரைக்கும் குறையப்படாது சொல்லிவிட்டேன். அரங்கமே அதிர்மளவிற்கு நந்தி கொப்பாக இங்கே மத்தளத்தை இசைத்து உங்களையெல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கொடையடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி. எத்தனையோ மிருதங்க கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்க தலைவருமாகிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மிருதங்காசான் அன்பு அப்பா டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய நமது திருப்புவனம் அருகாமுள்ள ஏனாதையைச் சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் இவரங்க மேடைகளை மிருதங்கம் டோலாக்கன் தொப்பிழ்ந்து விழா.
அப்பா அடமலை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி வாங்கினேன். மாப்பிள்ளை அவர்களுக்கு சேறுகளை பரிசீலிக்கப்படுகிறது. மிருதங்கத்துக்கு இங்கே அருமையாக மிருதங்கம் வாசிக்க வேண்டும் அருமை மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு நம்ம அருமை தம்பி உதயசூரியன் ஆச்சனந்தர் உதயசூரியன் அவர்கள் 100 அன்பளிப்பு அளிக்கிறார். ஜெயராம் அக்கா பையன் உதயசூரியன். ஆமாம், எல்லாரும் 500 தலை சில்லறை மாற்றி வச்சுக்கோங்க, அப்புறம் முழுசா கொடுக்குற மாதிரி ஆயிடும். பலவாத்திய என்னண்ணே 5 மணி ஆயிடுச்சா? சரி இருக்கட்டும், அதனால நீ நல்ல சரக்கு தான் சாப்பிட்ருக்க, சூப்பர், உட்காரு, சந்தோஷம், அப்படியே உட்காரு. பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் பாசமிகு அன்பு மாப்பிள்ளை மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த எம் சரவணகுமார் அவர்கள் பலவாத்தியம் கீழே விழுந்தார். சிறப்பு சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு மாமா ஏனாதியை சேர்ந்த ஐயனார் அவர்கள் இவ்விரங்கமடைகளை தாளமன் சீன ஆடல் அரசி அவனைய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி மதுரை மாநகரை சேர்ந்த MSK பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்கு என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா முத்து இதழ் முத்தம் ஒன்று தருவாளாம் கொஞ்சம் பொறுக்கோளு சொல்லி கேட்கிறது என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் மதுரை மாநகரை சேர்ந்த சூர்யா பஃபன் காமிக்கு லொட்டு லோசுக்கு சந்து பொந்து மசூர் மட்டை எல்லாம் கிடைக்கிறது நாஞ்ச இந்த நாடகத்திற்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் எங்களது முதுகுளத்தூரை சேர்ந்த முஸ்தபா ரேடியோஸ் ஒளி அமைப்பகம் முஸ்தபா ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் முஸ்தபா தம்பி வேகமாக போட்டு விட்டார் பாட்டை, கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிடுச்சு. நல்ல ஒலி அமைப்பகம் அன்பு நண்பர்களுக்கு நன்றி. என்னை சொன்ன உடனே அழகாக செஞ்சு கொடுத்தாங்க. ஸ்பீக்கர் இந்த பக்கம் திருப்புங்க, கொஞ்சம் இந்த பக்கம் திருப்புங்க, உள்ளே கேட்க மாட்டேங்குதுன்னொன்னே அழகாக அமைச்சு கொடுத்தாங்க. அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, நன்றிகதை வணக்கம். யூடியூப் சேனல் எங்கள் அண்ணன் தங்கப்பாண்டி அண்ணன் அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றிகதை வணக்கம். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு அப்பா எங்களது மிருதங்காசான்
எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமாகிய டிவி ஜெயம் அன்பு அப்பா அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாடக கலைஞர்களை பத்திரமாக அழைத்து வந்த பாசமிகு எங்களது அன்பு அண்ணார், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர். நாங்கள் எது கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மனிதர் பாசமிகு அன்பண்ணார், எங்களது சக்கரவர்த்தி அன்பண்ணார் பிஎல் அன்பு அண்ணா அவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிக்கு இந்த வணக்கம். ஏன்னா ஒரு பெரிய வழக்கறிஞர் நாடக கலைஞர்களுக்கு ஒரு உறுதுணையா, அதுவும் கலைஞரோடு கலைஞராக இணைந்து இருக்கக்கூடியவர் அன்பு அண்ணார் எங்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன். ஆமாம் அண்ணே, கொஞ்சம் மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஒரு புதிய நாடகம் நாங்கள் அரங்கேற்றம் பண்ணோம். அருள் தரும் ஐயப்பன் சொல்லி ஒரு நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றம் பண்ணோம். அண்ணன் தொலைபேசி மூலியமாக தான் தொடர்பு கொண்டேன். அண்ணன் நேரில் வர முடியல, தப்பாக அனுப்பிச்சிக்காதீங்க, சூழ்நிலைகள் அப்படி இருக்குது, தயவுசெய்து விழாவுக்கு கண்டிப்பாக வரணும், அது போக நாடகம் நடத்துறதுக்கு நீங்கள் பர்மிஷன் வாங்கி தரணும்னு எப்படியாவது சொல்லி அப்படின்னு. ஏன்னா எப்படி பர்மிஷன் வாங்குறதா செலவாகும், அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அண்ணன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபோன் தான் பண்ணார், இந்த மாதிரி நாடகம் கலைஞர்கள் புதுசாக பண்ணுறாங்க, தயவுசெய்து நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு. 10 காசு இல்லாமல் அனுமதி கொடுத்தாங்க அண்ணன் ஒத்த ஃபோனில். அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிக்கு இந்த வணக்கம். அடுத்து வரது டான்ஸ்கார் பாப்பா வரதுக்கு முன்னால் நமது தெய்வீக திருமகனாருடைய புகழை பாடிட்டு பாப்பா வர வச்சுருவோம். மன்னவராம் எங்கள் முக்குளத்தில் தோன்றியதோ தன்னலத்தை கருதாமல் தாயகத்தில் உருவாகி அன்னை இந்து ராணி அருந்தவத்தால் உதித்தவராம் முடிசூடா மன்னர் எங்கள் முத்துராமலிங்க தேவர் எங்கே, எங்கள் முத்துராமலிங்க தேவர் எங்கே, எங்கள் தேவர் எங்கே. எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். எங்க தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்க தேவன் என்ற தெய்வத்துக்கு அன்பு வணக்கம். எங்கள் முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே, முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே ஐயா முத்துராமலிங்க தேவர் புகழை பாடுவோம். எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். வீரர் மரபர்களை ஒன்று கூடுங்கள், பின்னவர் போற்றும்படி புகழை பாடுங்கள். வீர மரபர்களே ஒன்று கூடுங்கள், பின்னவர் போற்றும்படி புகழை பாடுங்கள். ஈடு இணை இல்லாத சமுதாயம் வாழ என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். ஐயா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், தேவர் சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். எங்க தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். பிறந்த நாளில் தேவர் பிறந்த நாளில் இறந்த மனிதர் எவரும் இல்லை என்று பெருமையுடன் சொல்வதிலே தவறுமில்லை என்று, பெருமையுடன் சொல்வதிலே தவறும் இல்லை என்று. பேராசையற்ற மனித தெய்வம் தேவர் மகான் அல்ல, பேராசையற்ற மனித தெய்வம் தேவர் மகான் அல்ல. பிறந்த மண்ணை தொட்டு நாமும் வணங்கிடுவோம் என்று, நாம் வணங்கிடுவோம் என்று. எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தெய்வர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். தெய்வர் பெயரில் பேரவை என்று அமைப்பு இருக்குது, தீய சக்தி எது வந்தாலும் எதிர்த்து நிற்குது. அந்த தீய சக்தி எது வந்தாலும் எதிர்த்து நிற்குது. மானம் காத்த வீர மறவர் வாழ்க வாழ்கவே, மானம் காத்த வீர மறவர் வாழ்க வாழ்கவே. உலகம் போற்று முத்தமரவரை வணங்கிடுவோமே வணங்கிடுவோமே. எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். கள்ளர் மறவர் சேர்வை நமக்குள் ஒற்றுமை வேண்டும், உள்ளம் தனிலே தேவர் நாமம் வணங்கிட வேண்டும். நம்ம உள்ளம் தனிலே
ஜொலித்திட வேண்டும் ஒருதை பெற்ற பிள்ளைகள் போலே வாழ்ந்திட வேண்டும் ஒருதை பெற்ற பிள்ளைகள் போலே வாழ்ந்திட வேண்டும் நாடு போற்றும் நல்லவரவரை வணங்கிட வேண்டும் வணங்கிட வேண்டும் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் எங்கள் முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே ஐயா முத்து ராமலிங்க தேவ புகழை பாடுவோம் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் சிங்கமரவர் படை வருது தென்மதுரை நகரினிலே சிங்கமரவர் படை வருது தென்மதுரை நகரினிலே தங்க மகனாம் தேவருக்கு தங்க மகனாம் தேவருக்கு தாளமே முழங்குதம்மா சிங்கமரவர் படை வருது தென்மதுரை நகரினிலே பாடல் பெற்ற வைகை நதி பார்க்க பார்க்க கண் குளிரும் பாடல் பெற்ற வைகை நதி பார்க்க பார்க்க கண் குளிரும் பாடல் ஒன்றே தாசன் என்றால் பசுமுண்டேவர் சிலை தெரியும் பாடல் ஒன்றே தாசன் என்றால் பசுமுண்டேவர் சிலை தெரியும் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கை சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் ஒயிலாட்டம் கை சிலம்பாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கை சிலம்பாட்டம் மதுரை நகர் சுத்தி வரும் எத்தனை கொட்டம் சிங்கமரவர் படை வருது தென்மதுரை நகரினிலே நாம வணங்கிடும் தேவருக்கு நாம பூஜைகள் செய்திடணும் நாம வணங்கிடும் தேவருக்கு நாம பூஜைகள் செய்திடணும் அன்னை இந்த ராணி பெற்ற அருஞ்செய்வம் தேவரம்மா கள்ள மரபர் அகமுடையர் வம்சந்தானுங்க கள்ள மரபர் அகமுடையர் வம்சந்தானுங்க தேவ புகழை பாடி வரும் எந்த நாளுங்க சிங்கமரவர் படை வருது தென்மதுரை நகரினிலே லாரி பஸ் வேன் பிடித்து நமது இளைஞர் மனம் துடித்து காலி பஸ் வேன் பிடித்து நமது இளைஞர் மனம் துடித்து பசுமொன்னில் கூடிடுவார் கோடிக்கணக்கில் சேர்ந்திடுவார் உல்லாசமும் ஊர்வலமும் கண்ணால் பாருங்க உல்லாசமும் ஊர்வலமும் நல்லா பாருங்க மதுரை நகர் சூர்யாவின் பாடலுங்க சிங்கமரவர் படை வருது தென்மதுரை நகரினிலே தங்க மகனாம் தங்க மகனாம் தங்க மகனாம் தேவருக்கு தாளமேளம் முழங்குதமா சிங்கமரவர் படை வருது தென்மதுரை நகரினிலே தேவர்கள் பாடியதற்காக சூர்யா அவர்களுக்கு பொசுக்குடி தேவர் பேரை சார்பாக ரூபாய் 100ம் மதுரை பி சரவணன் நினைவு கபடி குழு சார்பாக எம் வீரபாண்டி செந்தில் முருகன் டி முத்துராமலிங்கம் காந்தி அவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பு பாடுகிறேன். சென்னை பி ராஜூர் அவர்கள் ரூபாய் 100 அன்பு பாடுகிறேன். வழக்கறிஞர் டி வச்சந்த ராஜா அவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு இதயங்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் தெய்வீக திருமகனார் ஐயாவுடைய பக்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகிற வணக்கம். சென்னை எம் முத்துராமலிங்கம் ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கும். அன்பண்ணார் முத்துராமலிங்கம் அன்பண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. நன்றிகிற வணக்கம். இசைக்குழுவை பாராட்டி சென்னை எம் முத்துராமலிங்கம் ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கிறது.
அல்ல அல்ல இந்நாள் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணே அண்ணே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இருக்குதா அண்ணே சயனே என்ன பொச்சுன்ற நல்லா இருந்துக்குறே ஈஹிம்ப அவன் ஒரு விளங்காதவன். மாமா என்ன கிளம்பிட்டீங்களே? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. என்னது என்ன லவோ என்ன லவோ யாராவே? பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம். என்னறப்பா வணக்கம்பா. விடப்படாது. ஹலோ சவுண்ட் வராம வைய மாமா. அப்படியே அனைவருக்கும் வணக்கம், பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம். என்னடா ஆளு மாடு மாதிரி இருக்கா, குரல் கோழி மாதிரி இருக்கு. இருக்கடிக்கிறதுனால எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன காரணத்தினால ஆரம்பிக்கிறோமா? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, செவ்வந்தி பூ முடிக்கிற சின்னக்கா, செய்தி என்னக்கா, ஒரு சித்தாட்ட ஏசுரச சொல்லக்கா, முத்து பல்லக்கா, அடி என்னவோ என்னவோ ஐயா. செவ்வந்தி பூ முடிக்கிற சின்னக்கா, செய்தி என்னக்கா, ஒரு சித்தாட்ட ஏசுரச சொல்லக்கா, முத்து பல்லக்கா, அடி என்னவோ என்னவோ ஐயா. ஆத்தல காத்தல சாலையோடும், கெண்ட விளையாடும், ஆத்தல காத்தல சாலையோடும், கெண்ட விளையாடும். கோவிலில் அம்மனுக்கு சுடங்காட்டு சுடங்காட்டு, மதுரை மீனாட்சி கோவிலில மெடல் வாங்கியிருக்கோம். நாங்க போகாத ஊரு இல்ல, அங்க இப்போ வாங்காத பேரும் இல்ல, போகாத ஊரு இல்ல. அங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல. தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமரபரணி தண்ணி எடுத்து, சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அது அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா. ஏ தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தந்தானே தந்தானே என்னோட மயிலே. ஆமா தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தந்தானே தந்தானே என்னோட மயிலே. பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே, பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே. நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே.
புண்ணியத்தை தனம் காத்து நிற்கும் அந்த சாமி தரும் பல 100 வரும். ஆட்ட சொல்லிச்சிட்டீங்களே. பெத்தவங்க செஞ்ச பூமிகள் தான் இந்த பிள்ளைகளை வந்து சேரும் ஐயா. உத்தமரு நல்ல ஓசந்தவரு எங்களை பெத்தவரு ரொம்ப பெரியவரு. கடிக்கிற நாள் தாக்குதல உள்ள விடுவோம். ஓகேத்தா உள்ள விட்டு. இங்கே டான்ஸ் காமிக்காக நடிக்கும் பவதரணி அவர்களுக்கு நம்ம நிர்வாகத்தின் சார்பாக நிலா கமிட்டி சார்பாக இந்த பொன்னாடு அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார். நீ சிறப்பாக நடனம் ஆடியா பவதரணி அவர்களுக்கு வழக்கறிஞர் ராஜா அவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கும். நாடக கலைஞர்களுக்கு கௌரவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கதராடு அளிவித்து நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு விழா கமிட்டியாளருக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி கடத்த வணக்கம். அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் தாக்குதல ஆமா உள்ள விடுவோம். ஓகேத்தா. தடை கட்டிக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வர்த்தி சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மைகளாக வந்தாலும் லா 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 லா. ஆஹா ஆடாடாடா. வந்த வேகத்துல எதிரியாவது மோதி தொலைஞ்சிடுறது, இடம் தெரியாமலே மோதிடுறது. ஆமா. ஏப்பா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க, ஒரு லைட் போடப்படாது, இவ்வளவு இருட்டாவா போட்டு வைக்கிறாங்க. கண்ணாடி. ஆமா. ஓ சாரி, ஐம் சாரி. வந்த வேகத்துல இப்படிதான் தெரியாம இடிச்சு விட்டு எங்கிட்ட மோதி தர்றது. ஆமாண்ணே. சாரி. ஆமா, இங்க ஏதோ ஃபங்க்ஷன் நடத்துறீங்களா? ஆமா. என்ன ஃபங்க்ஷன்? ஆமா, ஆத்தா சிவகாளி அம்மனுக்கு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. கலை நிகழ்ச்சி நாடகம். ஆமாண்ணே. அப்ப நீங்க மியூசிக் பார்ட்டி? ஆமா. ஓ பெரிய பெரிய மியூசிக் பார்ட்டிக்குள்ள வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. இதுக்கு முன்னால ஒரு பொம்பளை பிள்ளை மேல நான் இடிச்ச மாதிரி தெரியுது. ஆமா. முரட்டு பீஸா இருக்கும் போல. நடன தேவதை, அவங்க நாட்டிய தாரகை. 1000 தான் இருந்தாலும் நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை இடிச்சிருக்க கூடாது. பெரிய தப்பு இல்லையா? ஆமாண்ணே. சாரி சார். இல்ல இல்ல, இடிச்சுட்டு உங்க மேலே வந்து மோதிட்டேன்ல, அதுக்கு தான். இல்ல சார், இல்ல இல்ல சே அதெல்லாம் போகாது, நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுவிட்டு டப்பு நம்ம வேலையை பார்ப்போம். வந்த வேலையை பார்க்கணும் இல்லையா? 1008 வேலை இருக்கு. முக்கியமான ஏனே என்னாச்சு? வாயை பார்த்தானே பண்ணி சூத்து மாதிரியே இருந்துச்சுடா பொம்பளை பிள்ளை. உங்களை விடவா? எக்ஸ்கியூஸ் மீ மாப்பிள்ள சரவணகுமார், ஜெயராஜ் மாப்பிள்ள, ஐயா ஏனே இருமா ஐயா. பாடும்போது வாசிக்கிறீங்க, ஆடும்பொழுது வாசிக்கிறீங்க, ஊடால கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்கிறீங்க. இந்த பிள்ளைட்ட ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் வாசிங்க. ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களை ஐயா. சரி ஓகே போதும். எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ நான் என்ன செய்வேன், நான் பிடிச்ச கிரகமா அது.
ஹலோ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு இடத்துல நின்னீங்கன்னா அக்கால் பெரிய ஆடுகளி முண்டையா இருப்பா போல இருக்கு. ஒரு இடத்துல நின்னு தொலைய மாட்டேங்கிற. எங்க கோபுறீங்க? எங்க கோபுறீங்க? நீ குண்டியா காட்டி அவர் வாங்குறாப்புல. இங்க பாரு, ஏன் கோபப்படுறீங்க? எதுக்கு கோபப்படுறீங்க? எதற்காக நீங்க கோபப்படுறீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை அடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணிகள்ட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேச போத கத்துக்காங்க. அதை விட்டுவிட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க. நானா இருக்கேன்னு சரியா போச்சு. இதே வேற பிள்ளையா இருந்தா என்ன கேட்டிருக்கோம்? என்ன முட்டா போல நீ எல்லாம் சோத்து தின்றியா, சோத்து பிய தின்றியா அப்படின்னு கேட்டிருக்காதா? ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஆண்கள் தான் பவதாரணிக்கிட்ட அவ்வளோ ஒரு மரியாதை, அவ்வளோ ஒரு ஒழுக்கம், அவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை. நீங்க பேசுங்க, பேசுங்க, நன்றாக பேசுங்க ஐயா. ஒண்ணு என்னை பேச விடு, அதுக்கப்புறம் நீ பேசு. பேசுங்க, சத்தமா பேசுங்க, கத்தி பேசுங்க, பேசுங்க ஐயா. அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன் உட்காந்துருக்குன்னு நான் ரொம்ப பொறுமையா உட்காந்துருக்கேன். எந்த ஊர்லயும் இல்லாம இன்னைக்கு தாய்மார்கள் கூட்டம் வேற நிறைய உட்காந்துருக்கு. எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன், என்னை பேச வச்சு விடாத. பேசுங்க, அப்புறம் ஏதாவது சொல்லிவிட பாத்துக்க. நானும் போனா போது பொம்பளை பிள்ளையாச்சுன்னு ஒண்ணு என்ன பேச முடியலன்னா நீ பொம்பளை பிள்ளையா லட்சணமா நடந்துக்க. ஆம்பளை பையனா மரியாதையா நடந்துக்க சட்டமா சவுடால அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன் சொல்லி மவளை உள்ளதள்ளி முட்டி முட்டி தட்ட சொல்லிவிடுவேன். அதே சக்கரவர்த்தி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களை தள்ளிடுவார். அப்புறம் யார தள்ளுனா என்னம்மா வேலை முடிஞ்சா சரி. பார், மரியாதை கொடுத்தா மரியாதை, மரியாதை கொடுத்தா தாங்களுக்கு மரியாதை. எவ்வளவு டீசெண்டா ஒரு பொம்பளை பிள்ளை இடிச்சுட்டு போமே சொல்லி வந்து மன்னிப்பு கேட்க. எவ்வளவு மரியாதையா ஒரு ஆண்மகனை பார்த்து நான் என்னென்ன பேசினேன்? என்னத்தடி பேசினேன்? ஏண்டி சோத்த திண்டியா பிய திண்டியான்னு கேக்குறேன். ஏண்டி விலகாச்சி இருக்கி? நீங்க சாய்ப்புடுவது தானே நான் சொன்னேன். ஓ மூஞ்சில முள்ள நடக்காத வாந்தி வருது. ஒரு பொம்பளை நடக்கிற நடையவாரு. நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உங்களுக்கு வேலை ஏதாவது பூலாந்தேவியா? நீங்க பூலாந்தேவின்றத காட்டன் மானே எப்படி நடக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி நடக்குது? அது என்னுடைய பிரியங்க, ஊர்க்காரங்க போட்ட மேடை, என்னுடைய காலு. பெண்கள் நடக்கிறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு கையெடுத்து கும்புறது, ரெண்டாவது கைதட்டி கூப்பிடுறது. இப்ப தாய்மார்கள் இப்ப சாமியாடி வந்தாங்கல்ல, தாய்மார்கள் எவ்வளவு பேர் அழகா நடந்து வந்தாங்க. அப்படியே நடந்து வரும் பொழுது அப்படியே மீனாட்சி மடப்புறம் காளி நடந்து வந்த மாதிரி ரொம்ப பக்குவமா பவ்யமா நடந்து வந்தாங்க. சில பொம்பளை பிள்ளைய நடந்து வர்றத பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி கழுதை நடந்து வர்றது. பொம்பளை பிள்ளை சில பவ்யமான பிள்ளைய நடந்து வருங்க. இப்படி பக்குவமா நடந்து வந்தா அது பொம்பளை பிள்ளைக்கு அழகு. சில பொம்பளை பிள்ளை பெரிய லம்பாடி முட்டை மாதிரி. ஆனா நல்லா இருக்கும்பா. உனக்கு நல்லா இருக்கு. ஆளு கிடைக்கல நீ என்ன செய்வே? பாருங்க, தேவையில்லாம பேசக்கூடாது. நீங்க தேவையில்லாம நடந்துக்கிறீங்க, தேவையில்லாம பேசுறீங்க. என் காலு நான் நடப்பேன், எப்படி வேணாலும் நடப்பேன். ரொம்ப பேசாத பவதாரணி, படுக்க வச்சு ஆய பர்த்தம் கிழிச்சு விடுவேன். நீங்க எதை கிழித்தாலும் நான் நடப்பேன் ஐயா, நான் பேசுவேன் ஐயா. தக்காளி கிரு அண்ணே 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 ஏனே ஏனே சொல்லிக்கிட்டு இருக்க. மறுபடியும் ஹலோ பேச்சோட இருக்கணும். கை நீக்குறீங்க அதானே, இதெல்லாம் தப்பு சார். அம்மா ஆத்தாடி, அந்த வாய் அப்படி அங்கிட்டு காட்டுமா? ஆத்தாடி பொம்பளாச்சியே போயிரும் போல இருக்கப்பா. எங்களுக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஆமா, இங்க என்ன பண்றீங்க? என்ன அண்ணே க்ளோஸ் அப்ல என்னண்ணே? இதெல்லாம் கிடைக்காதண்ணே. ஒரு தடவை க்ளோஸ் அப்ல எடுத்து முன்னால போட்டோல போடு, நிறைய பேர் பாப்பாங்க. அள்ளிடும். என்ன வியாபாரம் பண்றீங்க? என்ன வியாபாரம்? சோவி சோவி சோவியா? ஆமா, வெள்ளார சோவியா? கடலுக்குள்ள இருக்கும்ல சோவி. ஆமா. ஏமா பாக்கெட்டா விக்கிறீங்களா சில்லறையா விக்கிறீங்களா? பாக்கெட்டும் இருக்கு, சில்லறையாவும் இருக்கு. சில்லறையாவும் இருக்கு, பாக்கெட்டாவும் இருக்கா? பரவாயில்லையே. அப்போ உங்க வியாபாரம் சோவியா? சோவி எல்லாம் வேணாம், ஒரு சங்கு இருந்தா கொடுங்க. சங்குக்கு நான் எங்கங்க உனக்கு அத்தனை சங்கு வேணுமா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்டா நேத்து பிரஜாராஜ் வண்டில வரவே ஒன்னு சொல்ல சொன்னேன், நான் சொல்ல மாட்டேன்ட்டேன். சரி, அப்ப வியாபாரத்தை பாப்போமா? மலக்கல மல மலைய அம்மா, மலக்கல மல அம்மா, ஓ மேல இடிச்சிரு சும்மா. பிச்சை இருக்குமா பெருமாள், புடுங்கி தருமா அருமாறு. ஏண்டி குருட்டும்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணாடி வாங்கி போடுவேன். அழகா இருக்குன்னு போறா. நானே உள்ள கண்ணதாசன் மாமாட்ட வாங்கிட்டு வந்தேன். யார் சொன்னது குருட்டு?
உங்களுக்கு மாமேன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். தள்ளுமா. நான் பாத்துக்கிறேன்மா, நீ இருமா. ஒரு மரியாதை வேணா. நானும் வந்து ஒரு வந்து சபை பார்க்கிறேன். நாகரிகம் வேணா. ஏய், நிப்பாட்டியா? ஒரு வாவரிசிய பார்த்து. ஓ, வாயில அரிசியா? ஏய், வாவரிசியா? வாக்கரிசியா? என்னது குருட்டு? ஏய், ஓ, நானும் வந்து பார்க்கிறேன். அந்த பிள்ளைக்கு ரொம்ப சப்போர்ட்டா பேசிக்கிட்டு அப்படிதான் இருக்கேன். பேசு. நான் குருட்டு முண்டன்னு சொல்லுவையா? அப்படி சொல்லக்கூடாது. நல்ல முண்டதான். நல்ல முண்டையா? ஆச்சாரே, புடிங்க. என்னண்ணே மறுபடியும் பாட்டு புரிஞ்சு வச்சு இங்க பாரு, பக்கத்துல இப்படிலாம் வரக்கூடாது. இப்பவும் சொல்றேன், தாய்மார்கள் கூட்டம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. சின்ன பிள்ளைகளாம் உட்காந்து நாடகம் பார்க்குது. இது வந்து சினிமா கிடையாது. சினிமாவில் தான் இந்த கதாநாயகன் கதாநாயகி அப்படி லிப்ட் அடிப்பாங்க. நல்லா இருக்கும். அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா. இங்கே இப்ப நம்ம நான் என்ன பண்ணேன்? நம்ம என்ன செக்ஸ் படம் ஓட்ட வந்திருக்கோம். அண்ணன் சக்கரவர்த்தி என்ன கூட்டிட்டு வந்திருக்காருல்ல, அவருக்கு நம்ம பேர் வாங்கி விடுங்க, கொடுக்கணும். தெரியாம ஆடிட்டே விடுங்க. வாயை பக்கத்தில் கொண்டு வரக்கூடாது. என்னண்ணே மறுபடியும் ஆஹா மேடையில் உன்னை அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். அடிச்சே அப்படியும் பார்த்துக்கா. மறுபடியும் வாயை பக்கத்தில் கொண்டு வராத எரிச்ச மனுஷரா இருக்கு சொல்லிவிட்டேன். என்னத்தா அங்கே பாரு. இல்லையா, அழகா இருக்கான். போயா நீ. என்னத்தா? அழகா இருக்கான்ப்பா. பாவம். அண்ணே, விடுங்கண்ணே அடிய வெண்ணம் அவளை. நீங்க அழகா இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன கொல்ல வாக்குறாத்தா? அதை வச்சு வீசாத, பணம் மட்டும் வச்சுக்கிட்டு வீசு. வீச்சுலாம் பாரு, வீச்சு. அது வெஞ்சா மரமாப்பா. இப்படி எல்லாம் பண்ணாதம்மா, தயவுசெய்து உன்னை கையெடுத்து கும்பிடு. என்ன காரணம்? சரி, இந்த வாயை பார்க்கும்போது தாங்களுக்கு எப்படி தெரிகிறது? என்கிட்ட காமிச்ச மாதிரி இந்த இங்க உட்காந்துருக்காள், இவகிட்ட காட்டு அந்த வாயை. சும்மா ஏ இல்ல, சும்மா காட்டி எங்க அண்ணன் தங்க பாண்டி என்ன ஜூம் பண்ணிக்கிறான். பண்ணுனே, எடுமா காட்டுமா. அத்த வாயை பார்த்துட்டீங்களா? அண்ணே வாயை பார்த்துக்கிட்டீங்களா? சரக்கு அடிக்கும் போது நினச்சிக்கிட்டே குடிங்க, வாந்தியாத்தியா வரும். இந்த வாயை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி தெரிகிறது? உங்களுடைய கேள்வி. ஆமா, பொதுவா இந்த மூளை வந்தவங்களை பார்த்துருக்கீங்களா? வெளி மூலம் சொல்லுவாங்க, மலர்ந்து இருக்கும். அந்த மூளை வந்தவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாகுமா? சரி. இது ஒரு ட்ரீட்மெண்ட். ஆனா அந்த பன்னிக்கே மூளை வந்தா எப்படி இருக்கும்? எப்படி? உன் வாய் மாதிரி தான் இருக்கும். சொல்லுவ சூப்பரா இருக்கும்னு. மிஸ்டர் சரவணகுமார். என்னமா மிஸ்டர் சரவணகுமார் சொல்றா டார்லிங். என் வாயை பார்க்கும்போது அப்படியா இருக்கு? நோ, உங்க லிப்பை பார்க்கும்போது எப்படி இருக்கு? 2 ஆரஞ்சு பழத்தை பிச்சு வச்சது மாதிரியே. ஏண்டா பொட்ட பறிக்கு போயல, உனக்கு பொம்பளை கிடைக்கல, நாளைக்கு கணக்கு பண்ணணும்னு பாக்குற. ஹலோ, வாழ்ந்த மாப்பிள்ள சேராஜ் மாதிரி ஒழுக்கு மாதிரியா? ஆமா, பெரிய ஹரிச்சந்திராவே. ஒன்னா குத்துன சரியா வராது. ஆமா, நானு நான் தான். அதுக்கு முன்னால ஐயல ரொம்ப இல்ல, நம்ம விட்டு கொடுக்கணும்பா. மாப்பிள்ள நம்மளுக்கு முன்னால வந்து எல்லாத்துக்கும் ஜாமான்லாம் ஏற்றி வச்சு பேக்கெல்லாம் ஏற்றி வைக்கிற புண்ணியவன் தெய்வமே. நீங்க அவர் வேணாம்ப்பா, வயசானாலும் உழப்பி விட்டு ஓடி வந்துருவாரு. அது என்ன புளி குழம்பு உழப்பிட்டு வர்றதுக்கு? சரி, தனி ஆட போறோம். இல்ல, என்ன இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரலப்பா. உடம்பு சரியில்லையா? முதவே சொல்லியிருக்க கூடாதாம்மா, லூசு கழுத. அண்ணே பூர்ணமந்தா உன்னைய கொல்ல வைக்கிறாங்க, எது கொடுத்தாலும் திருப்படாத. இங்க நாளை பின்ன உதவுவேன்.
அவர் அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன் ரொம்ப நம்பிக்கையோட கூட்டிட்டு வந்திருக்காரு. இல்ல உடம்பு சரியில்லை எனக்கு, இன்னைக்கு ஆட மாட்டேன். சரி ஓகே பரவாயில்ல, ஊர் மக்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. காலையில் உன் சம்பளத்திலேருந்து ஒரு 4000 ரூபா குறைக்கப்படும், வேற ஒன்றும் கிடையாது. சம்பளமே இந்த இந்த ஸ்டைலும் நல்லா இருக்கு. ஹலோ ஏறாத மலமேல இழந்த பலத்திற்கு இழந்த பலத்திற்கு நான் ஏறி விளங்க மாத்தி மாத்தி ஏறணும்னா என்னத்துக்கு ஆகுறது? பாட்டு தானையா, நான் அந்த பாட்டு வேணாம். உளப்பட்டுமா இளவாழ கண்டுகளா எலுமிச்ச மலங்களா அடி மாங்குளத்துக்கார மேலே மயிர் முடுங்க வந்த மயிர் உரத்தனே. சாரி கோச்சுக்காதீங்க. பறையில நான் இருந்து பாடுகுரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. பாட்டு சத்தம் கேட்டதையா, பாட்டு சத்தம் கேட்டதையா, பாட்டு சத்தம் கேட்டதையா. ஏன் சத்தம் கேட்டதா, என்னடி நீ செஞ்சிருப்ப? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பாண்டியனை சொக்கனிடம் பாச வச்ச ராசாத்தி, ஊரோல ஊருக்குள்ள ராமேஸ்வரம் புதுப்பாலம் திறக்கப்பட்டது. பயணிகள் அனைவரும் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளும். எங்கத்தான் வர, எங்க வரீங்க? ஒரு முக்கியமான விஷயம், நானும் பப்பனுக்கார ஐயாவும் சேர்ந்து ஆட போறோம் தான். சரி போயிட்டார் ஆள் இல்ல. பவதாரணி ஆடும் போது மட்டும்தான் கை தட்டணும், சூரிய மாமாக்கு தட்டக்கூடாது. எங்க தட்டுங்க கேட்போம், தட்டுங்க தாச்சுமா அப்படி தடி. இந்த கை தட்டு நாள் பூரா எந்திரிச்சு வீட்டுக்கு போகும் போத ஏன்னா நாடகம் பார்க்க வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. பரவாயில்ல, வண்டியை கூட அனுப்பி விடுவோம், பேசாம வீட்டுக்கு போங்க. கை தட்ட சொன்னா பொசுக்கும் கை தட்டுவீங்களா? அப்போ எங்களுக்கு கை தட்டுறதுக்கு ஆளே இல்லை, எங்களுக்குன்னு ஒரு குரூப்பே உட்காந்துருக்கு. அண்ணே எப்போ கை தட்டுங்கப்ப. அம்பட்டும் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குற கேஸ். அடி வாங்கினாலும் பரவாயில்லைங்க, தலையை குஞ்சுக்கிட்டு எதை பார்த்துட்டு இருக்கு? என்னை அசிங்கப்படுத்தாத, எதை பார்த்துட்டு இருக்கு? என்னை இப்படி முக்காடாப்பா, முரட்டு முக்காடா இருக்கும் போல இருக்கு. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, ஆளும் தெரிஞ்ச வண்டி, நாகரிக அறிஞ்ச வண்டி, நல்ல வண்டி, பாரடி புல்லு, ஒக்கி போட்டு ஏரடி புல்லு, ஒதுங்கி நிக்குது காரு, இதை உரைச்சி விட்டது யாரு? ஒதுங்கி நிக்குது காரு, அதை உரசி விட்டது யாரு? கத்தடிக்கும் பம்பு போட்டு நான் தரவா, அடங்கத்தடிக்கும் பம்பு பொண்ணு நான் தரவா. மாமா 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 ஏமா 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 சுட்டு போட பெண் இருக்கு. ருக்குமணியே பின்னால உட்கார வச்சு, ருக்குமணியை பின்னால உட்கார வச்சு, புறம்போ புறம்போ
அவங்க கூட்டம் வந்து ஒரு கைதட்டு வந்துருச்சு. ஆமா ஓகே, அத்தா நீ மட்டும் உட்காந்து நாட மறுத்தா. அடடடடடா. இல்ல இது எப்படி ஒரு பெண்மணி ஆடும்? பவதாரணி உங்களால ஆட முடியலையா? முடியலங்க. ஏன் ஆட முடியலையா? முடியல. காலையில ஊருக்காசு உன் புருஷங்காசு சும்மா இருமா. உங்கள் வார்த்தையில் பிள்ளை உள்ளது. என்ன பிள்ளை? புருஷங்கள் எம்புட்டு சாகலடா நம்மளுக்கு. பள்ளிக்கூடம் போகாமலே நாங்க பாசான கூட்டம் உண்டு. இந்த பொம்பளை அள்ளிட்டாளடா. இறங்கி வந்தானா காத்த கடிச்சு விடும் பார்த்துக்கோங்க. ஏத்த உனக்கு தான் கொட்டாவி வந்துருச்சுல, பேசாம படுக்க வேண்டியது. அடிப்பீங்களா? போப்பா, அதுக்கு வேற ஆள் போறப்போ அவன் கடிப்பா. பிடிங்க வாத்தியார. சீம சமத்து ராசாத்தி சிரிச்சா தாண்டி மகராசி. சீம சமத்தி ராசாத்தி சிரிசா தாண்டி மகராசி. அடடடடடடா. அப்புறம் என்ன? நீ எங்க பக்கம் திரும்பி காலத்துக்கு தண்ணி கூட எடுத்து தங்கோ நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. அப்புறம் என்ன? இருக்குல்ல, என்னன்னு இருக்கு? ஏத்தா போய் பொங்க வைக்க போலையா? போங்க போய் பொங்க வச்சுட்டாங்க போங்க. நீங்க அங்க பொங்க வைக்க சொன்னா இங்க பொங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோ இருக்கே. ஏப்போ நீங்களே ஏன் சும்மா உட்காந்துருக்கீங்க? பாவம், உங்களை நான் கைதட்ட சொல்லவும் மனசு வரமாட்டேங்குது. பனி நேரம் கவட்டக்குள்ளே தான் கை பூரா கிடக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் சிரமப்பட்டாது எடுத்து தட்டுங்க. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவுக்க போட்டு என்னத பவதாரணி வா. அங்கிட்டு தாய்மார்கள் கூட தந்து 2 பேர் கைதட்டுறியா? இங்க வைக்கிற சாம்பார் சூப்பரா இருக்கும். பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா. தும்பப்பூவு மல்லி வெட்டி புடதறிய ஏத்தி கட்டி இருக்க ஓட்டு அங்கதானே அதிகமா விழுகுது. நீங்க சந்தோஷத்துல தான் இருப்பீங்க. ஏடா டேய் தம்பி, உங்க அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் ஏறிச்சுங்கிற திமிரு உங்களுக்கு. தம்பி சேரமேசு 1000 தான் இருந்தாலும் என் டார்லிங் பவதாரணியை மிஞ்சி ஆட ஆள் இருக்குடா. சாம் சொல்ல சொல்லு.
ஆடி முடிச்சதுக்கப்புறம் வானே சொல்லிடும் 100 ரூபாய் கொடுத்து அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ண பார்க்குறேன். நான் முடித்தேன். குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா பந்தலில பாவக்கா தொங்குதடி புடலங்கா பந்தலில பாவக்கா தொங்குதடி லோலக்கா பப்புன்னு தவளை மாதிரி தவி எடுத்துட்டானியா அந்த ஆளு. இம்மிடியேட்டா அந்த 2 ஆளு வீட்டுக்கு கிளம்புங்க. அந்த பிள்ளைக்கு வயித்தறிச்ச உண்மையிலே பப்புன்னு கொட்டை தட்டுற மாதிரி ஆடுறாரியா. ஓடு குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா அடுக்காதத்தா ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் படுதா. பந்தலில பாவக்கா தொங்குதடி லோலக்கா உங்க அக்கௌண்ட்ல 2000 குறைச்சிருக்கணும். அத்தியாரே குடிங்க அத்தியாரே. அது எல்லாம் நம்ம பண்ண சொன்ன மாதிரி. மானா மதுரை குண்டு மல்லிகை வாடாமத்தான் தலைகள் சுட்டணும். நீவாமா மானா மதுரை குண்டு மல்லிய வாடா மத்தா தலையை சூட்டணும். நீவாமா மானா மதுரை குண்டு மல்லி வாடா மத்தா தலையில் சூட்டணும். நீவாமா இப்பதான் உங்க வாத்தியத்துக்கு பெருமை. செத்த பணத்தை உட்கார வச்சுட்டீங்களே. காசை கொடுத்தா இளவு கூட அடிப்பான்.
வந்தேன்னா மூக்க நோண்டியே விடுவேன்னு சொல்லிவிட்டேன். ஆ? அப்புறம் என்ன சாப்பிடு. நோண்டி அப்புறம் ஜெயராஜ் வாயில் வச்சிருவேன். ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஆட்டம் போனடியே ஆட்டம் பாடடியே ஆட்டம் போனடியே ஆட்டம் பாடடியே ஏன் ஜோடி மஞ்சள் குருவி என்னம்மா ஒரு மாதிரியா நடையே வித்தியாசமா வலிக்குது சி. யாடா துண்டை ஊதி வச்சு விடுறேன். ஏத்தாத ஆடன் மாத்தா அடவா ஆமாடி ஆமாடியா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. விட மாட்டேன். ஏன் ஜோடி மஞ்சள் குருவி சாஞ்சாடி நெஞ்ச தழுவி ஆட்டம் போனடி ஏன் ஜோடி மஞ்சள் குருவி சாஞ்சாடி நெஞ்ச தழுவி ஆட்டம் போடுடி ஆட்டம் போடுடி. அண்ணன் விருப்பத்திற்காக இன்னும் நாங்கள் ஆடுறோம்னா அது காரணமே உங்கள் கைதட்டு தான். இந்த கைதட்டுக்காக தான் ஆடிட்டு இருக்கோம். கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்னொரு தடவை ஜோராக ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாருமே. அந்த கைதட்டு எதுக்குன்னா இங்கே இசைக்கலைஞர்களுக்கு தான் இந்த கைதட்டு. நாங்கள் இங்கே எவ்வளோ தூரம் நாங்கள் ஆடுறோமோ அந்தளவுக்கு இங்கே உயிர் கொடுத்து வாசிக்கிட்டு இருக்காங்க எங்களது இசைக்கலைஞர்கள். உங்கள் 4 பேருக்குமே உங்களுடைய பொற்பாதங்களுக்கு நன்றி. நன்றி. இந்த வணக்கம் தப்பாட்டி
இங்கே சிறப்பாக நடனம் ஆடிய சூர்யா மற்றும் பவதரணி அவர்களுக்கு சென்னை வேளாச்சேரி முனியசாமி என்ற சாமி லவ் ஸ்பைஸ் அவர்களும் டி வாச்சினந்தல் வழக்கறிஞர் ராஜா அவர்கள் சார்பாக ரூபாய் 200 அவர்கள் சார் வந்து 100 ரூபாய் 2 பேருக்கு நன்கொடை அளித்திருக்கார்கள். ஹலோ. எங்கள் இருவரையும் பாராட்டி அன்பளிப்பை வாரி வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் இதயங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். எங்களுக்காக கைதட்டி உற்சாகப்படுத்திய அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். காலத்தை நேரத்தை அனுசரிக்கணுமா இல்லையா? உள்ள 5000 6000 உள்ள கிடக்குது. உள்ள கிடக்கா பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. அவங்கள பூரா வெளியில தள்ளி விடணும். நாடக கலைஞர் எங்கள் இருவரையும் பாராட்டி எங்களுக்காக கைதட்டி உற்சாகப்படுத்தி அன்பு தாய்மார்களுக்கும் ரொம்ப நன்றி. நடிகரத வணக்கம். அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்கணுன்றது கிடையாது, பெண்களும் அன்பளிப்பு கொடுக்கலாம். ஏய், ரொம்ப தூரத்துல வந்திருக்காக, பாவம் காசெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. காசு இல்லையா? நோ ப்ராப்ளம். இந்த களத்தில் கிடக்கிறது காதில் கிடக்கிறத கூட அவுத்து கொடுத்துருப்போம். இந்த காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி கொடுங்கங்கிறேன். 7ஆம் நம்பராக கொடுங்க. அவ ஜெயிச்சா தான் கேட்கறது. பவதாரணி, உன்னை நான் லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் காசை எடுத்துக்கிட்டு கீவுக்கு வாங்கத்தா. என்னது? இல்லை, காசு எடுத்துட்டு கீவில் வந்து நிற்க சொல்கிறேன். ஓ, என்ன செய்முறை செய்யறதுக்கா? நான் எப்பொழுதுமே உங்களை ஓப்பனாக தான் பேசுவேன். வாட் யூ மீ? இல்லை, ஓப்பனாக அவங்க கிட்ட சொல்ல போகிறேன். சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். மிஸ்டர் சூர்யா மச்சான் அவர்களே, சொல்லுங்க மாப்பிள்ள. என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். போத நீ நோன்ன வரைக்கும். ஹலோ 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 ஹலோ. மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. என்னடா பாட சொன்னா ஏதோ பாடுறான்னு பாக்குறீங்களா? சினிமா உலகத்துக்கு எப்படி ஒரு வைரமுத்தோ, சினிமா உலகத்துக்கு எப்படி கவிஞர் வாலியோ, சினிமா உலகத்துக்கு எப்படி ஒரு கண்ணதாசனோ, எப்படி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமோ, அதே போல இந்த நாட உலகத்துல ஒரு வைரமுத்து ஒரு கண்ணதாசன் இருக்காரு. அவர் தான் நமது ஆரகுடியை சேர்ந்த அன்பு மாமா பாரதி கணேசன் அவர்கள். அவர் எழுதின பாட்டு தான் இந்த பாட்டு. அடியே சாட்டு நடிச்சு பார்த்துக்கா. மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பாரதியார் வாக்குப்படி என்னை நீ கட்டிப்படி. இது ஊடால நம்ம சேர்த்துக்கிட்டது. தென்னை மரத்துல தொங்கும் இளநிய எரிவரிக்க நான் வருவேண்டி. தென்னை மரத்துல தொங்கும் இளநிய எரிபறிக்க நான் வருவேண்டி. என்ன மயக்கிற சின்ன கிழனிய கட்டி அணைக்கிற விரும்பாண்டி. சங்கு கழுத்திட முடிச்சு பஞ்சு மெத்தையிட பூவ விரிச்சு. ஓ மஞ்ச உடம்புல எத்தனை மச்சம் எண்ணி முடிக்கணும் ராத்திரி மட்டும். தென்னை மரத்துல தொங்கும் இளநிய எரிபறிக்க நான் வருவேண்டி. தாவணி சேலையா மாறி போச்சு, சில நேரத்தில் எனக்கு அது பாரமாச்சு. பார்த்தாலே உன்னை பார்த்தாலே சூடேறு உயிர் மூச்சு. கடவுரங்கு எங்கெங்கு நம்ம வச்சு பாலம் விழுதாட்ட
சங்கு கழுத்துல மூணு முடிச்சு பஞ்சு மெத்தையில பூவ விரிச்சு ஓ மஞ்ச உடம்புல எத்தனை மச்சம் பின்னி முடிக்கணும் ரத்தினை மட்டும் மரத்துல தொங்கும் இளநிய எரிவரிக்கலாம் வருவேண்டி இருந்தாலும் தாங்களை பார்த்தவுடன் எனக்கு வந்து விட்டது. எப்பட்றா அது சிவரஜி ராகத்தை பிடிக்க. டான்ஸ் காமிக் பவதரணி அவர்களுக்கு மற்ற நாகு அவர்கள் மனைவி அக்கா ஆறுமுகத்தமிழ் ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கிறார். அன்பளிப்புகளை வர வழங்கிய அன்பு அம்மாவுக்கு ரொம்ப வாக்கா அக்கா கூச்சப்படாம எந்திரிச்சு வாக்கா வாக்கா ஒடியாக்கா. வழக்கறிஞர் ராஜா டி வாச்சனேந்தர் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார் டான்ஸ் அவர்களுக்கு. நன்றிங்க. அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பனுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடந்த வணக்கம். அந்த சிவரஞ்சி ராகத்தை பிடிங்க. காசு கொடுக்க வர்றாங்க இப்பெல்லாம் பயன்படுத்தாத குத்துமா தாத்தா. ஆத்தாளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. பிடிங்கப்பா. சித்திர பொவி நீ பாரம்மா சித்திர மெலிஞ்சு நீனம்மா 10 விரல் அணைக்கத்தானம்மா சித்திர பொவி நீ பாரம்மா சித்திர மெலிஞ்சு நீனம்மா 10 விரல் அணைக்கத்தானம்மா உனகம் உனக்கு தானம்மா உயிரோடு உறவாக இந்த மனம் எங்கது உனக்காக உயிர் வாழ மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து நிலவெடுத்து போவையாக்கி மூடவா ஓ கூந்தலில் புல் சூடினே கூந்தலங்கியாடி முடிவிட மனசு தவிக்குது குடிமெனாலும் தவிக்குது கடனோடு பிறந்தாலும் தலைகள் ஏங்குது உயிரோடு உறவாக மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா போர்வையாக்கி மூடவா பொன்னா புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து நிலவெடுத்து போர்வையாக்கி மூடவா ரொம்ப நாடகம் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு திறமையான ஒரு டான்ஸை இந்த ஆட்டத்தை பார்த்ததில்ல. இதை பாராட்டி எனது அன்பு சகோதரி உதயராணி ஒரு 100 ரூபாய், எனது மனைவி வனிதா தேவி 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். நன்றி. வாச்சினந்தல் காசி பாண்டியன் மகன் வீரமுத்து அவர் சார்பாக மச்சான் கருமலையார் மகன் ஏகே ரூபாய் 100 மதுரை அன்பு சகோதரிகள் அன்னபூர்ணம் போதுமான அவர்கள் சார்பாக தலா 100 200 அன்பளிப்பு அளிக்கிறார். போதும் பண்ண அன்னபூர்ணா 2 அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு குடும்பத்தார்களுக்கு அருமை மாப்பிள்ளை வீரமுத்து சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கிறார். அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு குடும்பத்தார்களுக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் முதல் ரொம்ப நன்றித்தா. நன்றி கடந்த வணக்கம். ஹலோ.